ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த டிசீஸ்னால we have also clients who are like around 50s who come for couples counseling. அப்புறம் நீங்க வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரொஃபவுண்டான பாயிண்ட் இங்க கொண்டு வருவீங்க. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்க்குறப்ப லிவர் கேன்சர் உடைய கேர்டேக்கர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க டு டீல் வித். அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. லிவரா இருக்கட்டும், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸா இருக்கட்டும். 2040 லிவர் டிசீஸ் தான் வேர்ல்டு நம்பர் 1 இருக்கும். Hi, I'm Padmini Janaki from Mind and Mom. It's a fertility tech company. Today I'm here for the show called Salty Sugar. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி திடீர்னு ட்ரெண்ட் ஆகும், திடீர்னு ஸ்பைக் ஆகும். இன்னும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் தேர் வில் பி அ லாட் ஆஃப் சூப்பர் டீப் கனெக்ஷன்ஸ் இன்டு இட். ஸோ சால்ட்டி சுகர் இஸ் ஆல் அபவுட் தட். ஃபார் விச் இன்னைக்கு நம்ம 2 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், இன்னொன்று லிவர் இஷ்யூஸ். இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு தான் நானும் ஃபஸ்ட் நினச்சேன். பட் தெர் ஆர் குவைட் அ லாட் கோரிலேஷன்ஸ். ஐம் ஹாப்பி டு ஹேவ் டாக்டர் ஜாய் வர்கீஸ், hepatologist from Clinicals and L-Cube. And on another side, to talk about mental health issues, I have Ms. Pooja, who is the founder at Love Hope. It is a mental health organization. Let's get into the show. Thank you, doctor, for joining us today. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பிஸி டு see you, patients has to wait, எனக்கு நல்லா தெரியும். பட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஃபார் த ஷோ டுடே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ பூஜா ஆல்சோ ஃபார் ஜாயினிங் அஸ். ஏன்னா இப்போ மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் இட். ஆன்சைட்டி, டிப்ரெஷன், when we say these words, people always related to அதெல்லாம் ஒரு மாதிரி பணக்காரங்களோட பிரச்சனைப்பா. இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு காமன் மேன் ஆர் சம்படி இன் த லோவர் மிடில் கிளாஸ். எங்கேயும் எந்த இஷ்யூமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. But then you've taken that as a startup, as a company, and invested time, money, energy into it, and it's been 1 year. Congratulations on that. So what do you feel about it? 1 year in the journey of mental health. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? The 1 year has been really great, but நிறைய லேர்னிங், நிறைய விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சோ நினைக்கிறோம் போது, since we interact with client on a daily basis, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, what do they come for? Mental healthன்றது நம்ம பர்சீவ் பண்ணுறது தாண்டி how broad it is into our experience is something that we've gained, and we're working towards catering to everyone's need as well. So it's been a great journey. Great. ஸோ நான் இன்னைக்கு பேச போகிறது வந்து லிவர் இஷ்யூஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் இல்லையா? ஸோ டாக்டர், நீங்கள் மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். யூ பீன் சீயிங் பேஷண்ட்ஸ் ஆன் த லிவர் ஸ்பேஸ் அண்ட் டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி ஸ்பேஸ் ஃபார் குவைட் அ லாங் டைம். From the issues that you probably treated 10 years back or 15 years back, உங்களுக்கு ஏதாவது பேஷண்ட்ஸோட ட்ரெண்ட்ஸில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இயர்லியராக வந்து லிவர் டிசீஸ்னா ஆல்ஹால் பீப்புள் தான் லிவர் டிசீஸு நான் வரும்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்போ பார்க்குறப்ப லிவர் டிசீஸ் வந்து ஆல்ஹால் எடுக்காதவங்களுக்கும் நிறைய பேர் வந்து டிசீஸ் வந்து வர்றாங்க. ஃபேட்டி லிவர்னால் அது ஒரு நார்மல் அப்படின்னு இருந்த ஒரு காலம் போய் அது ஒரு டிசீஸாக கன்சிடர் பண்ணாயிருச்சு. கரண்ட்டில் கைட்லைன்ஸ், இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னா, இந்த ஃபேட்டி லிவர் உள்ளவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இல்லாமல் ஹார்ட் அட்டாக், யங் பீப்புளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னா. ஸோ இப்போ வந்து இதை பற்றி ரிசர்ச் நிறைய போயிட்டே இருக்குது. இது டயட்னால இருக்கா, இல்லை நம்மளுடைய லைஃப் ஸ்டைலா, இல்லை பார்த்தா ஒரு ஃபேமிலியில் பார்த்தா நிறைய பேர்த்துக்கு வருது, வெதர் த ஜெனட்டிக் ஃபேக்டர் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த மாதிரி ஃபேட்டி லிவர்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வேர்ல்டு வைடு பார்க்குறப்ப WHO என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட் காமனஸ்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இன் த வேர்ல்டு 2040 லிவர் டிசீஸ் தான் வேர்ல்டு நம்பர் 1 இருக்கும், அதாவது இந்த ஃபேட்டி லிவர்னால. ஸோ அதனால இதை டிஸ்கஷன் கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ டாக்டர். இப்போ வந்து ஃபேட்டி லிவராக இருக்கட்டும், ஹெப்படைட்டிஸ் இஷ்யூஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக முன்னாடி நிறைய பேர் பேசிட்டே இல்லை. இப்போ வந்து ரொம்ப காமனாக பேச எனக்கு புரியுது. வேறு அதை பற்றி ரீல்ஸ் பார்க்கறதுனாலயா இல்லை நிறைய நாலேஜ் அரௌண்ட் இருக்கிறதுனாலயா தெரியல, எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர்னா என்னன்னு தெரியுது. நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவருங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியுது. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு கோரிலேஷன் மென்டல் ஹெல்த்துக்கும் லிவர் ஹெல்த்துக்கும் பார்க்குறீங்களா? லிவர் டிசீஸ் உள்ளவங்களுக்கே டாக்ஸின்ஸ், அந்த டேமேஜான லிவர்லேருந்து அது அமோனியான்னு சொல்லுவோம். இதுவே மென்டலி வந்து அவங்கள மாற்றும். அவங்களுடைய பிஹேவியர் அப்நார்மாலிட்டி மாறும், ஒர்க்கு பேட்டர்ன் அதில் ஈஸியாக வந்து
ரெகக்னைஸ் பண்ணிட முடியும். அவங்க கூட இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ கொஞ்சம் பார்த்து சொல்லிடுவாங்க, ஓகே உங்களுடைய ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் மாறுது அப்படின்னு. ஸோ இது வந்து அந்த டிசீஸ்னால மென்டல் ஹெல்த் வர்றது. சிலவங்களுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, இது இப்போ காமனாக பார்க்குறது, ஒருத்தவங்க ஃபேமிலியில் டிசீஸ் இருக்கும், பட் ஃபேமிலி மெம்பர்ஸு இந்த டிசீஸ்னால சைக்கலாஜிக்கலாக அவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு இல்லைன்னா அவங்களுடைய ஸ்பௌஸ், அதனால இன்டைரக்ட்லி சில்ட்ரன். ஸோ இது வந்து ஒரு ஒரு சொசைட்டிக்கே ஒரு ஒரு பேர்டனாக போகுது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோக்கஸாக லிவர் டிசீஸ்னால மென்டல் அப்படின்னு பார்க்காம ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்க்குறப்ப இட்ஸ் அஃபெக்ட்ஸிங் தி என்டையர் ஃபேமிலி சொசைட்டி. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த மென்டல் ஹெல்த் சப்போர்ட் வந்து ரிக்வயர்டாக தான் இருக்குது. டாக்டர், நீங்க வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரொஃபவுண்டான பாயிண்ட் இங்க கொண்டு வருவீங்க. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு லிவர் இஷ்யூஸ் இருக்கு, அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ வருதுங்கிறத தாண்டி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்னால அவங்க வீட்டில் இருக்கிறதுனால அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எந்த அளவுக்கு ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு ஆன்சைட்டி இஷ்யூஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு தெரியாத ஒரு பேலன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தீங்க. ஸோ பூஜா, நீங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பீப்புளை தெரப்பியில் பார்ப்பீங்க, ரைட்? வென் யூ டாக் டு தெம் அபவுட் டிப்ரெஷன், அது ஒரு மாதிரி ஒரு ப்ராடான ஒரு அம்ப்ரெல்லா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னால மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை அவங்களே பற்றி கூட அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹவு டு யூ திங்க் வி கேன் பிரிங் சம் இம்பாக்ட் இன் தட்? That was a beautiful point, doctor சொன்னது. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து they're going through some form of physical health issues. அவங்க வந்து அட்ரஸ் பண்ணுற ஒரு ஆங்கிளும் caretakers the family members are very very different. So we've had caretakers of cancer patients as our clients. So every month நாங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து we have supervision session where the psychologists வந்துட்டு we'll discuss எந்த மாதிரிலாம் வந்து people get address and we'll have a senior psychologist to help them out on the casesல வந்து if they have any kind of difficulties. So the person identity reveal பண்ணுவோம் when we have these discussions. Lately there's been a lot of clients that we have who are in the caretakers வந்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க to deal with and the pressure that they go through, right? Because on the time that they spend, a lot of time that they have to be there for the person, financial pressures irukla, and just to see your loved ones suffer liya நம்ம இதன ஷோ ஒரு மாதிரி பார்த்து போய் பார்க்கறதுனா it's spiking up. And again I think the awareness is also increasing and people are very much open to come forward and talk about it. And caregivers or the pressures தாண்டி they want to understand and the person who is going through some form of illness அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம். Because இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கிறவங்க they're not so keen on coming forward for therapy. And they're already going through different kind of treatments. This is the last thing that they would probably prioritize. So the loved ones are more inclined with அவங்கள எப்படி சப்போர்ட் பண்ணலாம் நாங்கள். At the same time, how do I take care of myself? I think the awareness is very slowly increasing, but it's getting there as well. Great. டாக்டர், நம்ம வந்து லிவர் பற்றி பேசியிருந்தோம். ஸோ ஒருத்தருக்கு லிவர் இஷ்யூஸாக இருக்கிறதுனால அவங்களோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலியோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த லாஸ்ட் 5 yearsல அலாங் வித் லிவர் இஷ்யூஸ் நீங்கள் வேற என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்து அதிகமாகுதுன்னு பார்க்குறீங்க? ஆல்சோ எதனால இது ஃப்ரம் அ டாக்டர் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க. ஸோ இப்போ நான் வந்து லிவர் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, ஸோ என்கிட்ட வந்து மோஸ்ட்லி நான் ஒர்க் பண்ணுறது ஒரு டெர்ஷியரி ஹாஸ்பிட்டல். நான் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரில் இல்லை. ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் வந்து இந்த லிவர் டிசீஸ்னால தான் ஒன்று அவங்களா வர்றது, இல்லை ரெஃபர் ஆகிறது வேரியஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த லிவர் டிசீஸில் இந்த சொசைட்டிக்கு என்னன்றது என்னால் அந்த இம்பேக்டை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கரெக்ட். நான் முதல் சொன்ன மாதிரி யங் பீப்புளும் இந்த மாதிரி லிவர் ப்ராப்ளத்தில் வர்றாங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் சில பேர் ஜாண்டிஸ்ன்னு வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு சில ஜெனட்டிக்னால இருக்கலாம், இந்த மாதிரி டிசீஸ் பார்க்குறேன். என்ன இது கூடுது இப்போ இந்த லாஸ்ட் 5 yearsல பார்க்குறப்ப லிவர் கேன்சருடைய ஒரு இன்சிடென்ட்ஸ் கூடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே வந்து நான் வந்து லிவர் கேன்சர்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு 2 பேஷண்ட்ஸை பார்க்குறத விட்டுட்டு இப்போ ஒரு வாரத்துக்கே ஒரு 4-5 நியூ பேஷண்ட்ஸை பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ லிவர் கேன்சர் இது வந்து பேஷண்ட்ஸே முன்னாடி வந்துடுறாங்களா, இல்லை இந்த நம்மளுடைய சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் டயக்னோஸ்டிக் டூல் எல்லாமே கூடனால இந்த வி ஆர் இயர்லியஸ்ட் லெவல்லே நம்ம டிடெக்ட் பண்ணுறோமா? ஏன்னா இத்தனைக்கும் இதுக்குன்னு ஒரு ஸ்க்ரீனிங் கேம்ப் ஒன்றும் நம்ம நடத்துறதில்ல. இப்போ மற்ற இதுக்கெல்லாம் நிறைய ஸ்க்ரீனிங் கேம்ப் நடக்கும். இத்தனைக்கும் ஒரு டாக்டருக்கே இப்படி கேஸ் வர்றப்ப ஸோ இந்த கேன்சருடைய அவேர்னஸும் ஆக்சுவலி இது வந்து நானுடைய லிவர் ஸ்பெஷலிஸ்ட். இதே மாதிரி நான் ஆன்காலஜி கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட பேசுகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவராலாக எல்லா கேன்சர்னுடைய இன்சிடென்ட்ஸ் நம்பர்ஸும் வந்து கொஞ்சம் கூடுதுன்னு நான் சொல்கிறாங்க. இது ப்ரிவென்ஷன் இருக்கான்னு பார்க்குறது தான் பெட்டர் தென் க்யூர்னு முன்னாடியே தெரியும். அந்த ப்ரிவென்ஷனுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கா அப்படின்னு அது அந்த மாதிரி இது
ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. கேன்சர்னாலும் ப்ரிவென்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சர்வைக்கல் கேன்சர்னு பார்க்குறப்ப வேக்சின் போட சொல்கிறாங்க. ஆனால் அந்த வேக்சின் போடுற அந்த கான்செப்ட் வந்து ரூரல் ஏரியாவில் இன்னும் ரீச் ஆகலை. ஸோ இது மாதிரி சில கேன்சர்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க, லங் கேன்சர் அப்படின்னு தெரியும். ஸோ இது மாதிரி ப்ரிவென்ஷன் கான்செப்டும் ரீச் ஆகணும். ஏர்லியர் டயக்னோஸ் ரீச் ஆனால் நல்லது. கிரேட் டாக்டர். இது வந்து டயக்னோஸ் பண்ணுறதுங்கிறத தாண்டி, முன்னாடியே நமக்கு தெரியுது அப்படிங்கிறத தாண்டி, லைஃப் ஸ்டைலுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இந்த வே? ஏன்னா யூஸ்வலாக எதுனாலும் ஒபிசிட்டியாக இருக்கட்டும், தைராய்டு இஷ்யூஸாக இருக்கட்டும், ஃபர்டிலிட்டி இஷ்யூஸாக இருக்கட்டும், உடனே எல்லாருமே சொல்கிறது நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சு, நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம், அதுதான் பிரச்சனை, சரியாக தண்ணி குடிக்கிறது இல்லை. வி ஜஸ்ட் ஆல்வேஸ் பாயிண்ட் அவுட் ஆன் ஃபியூ திங்ஸ். பட் ஃப்ரம் அ டாக்டர் பெர்ஸ்பெக்டிவ், வாட் யூ திங்க் குட் பி த காசஸ் ஆஃப் தீஸ் சடன் ஸ்பைக்? சயின்ஸ் பிலீவ் பண்ணதோ இல்லையோ, நான் ஐ ஹேவ் பிலீவ் ஆன் தி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். ஏன்னா அந்த நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால தான் இந்த அளவுக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னோ, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்யூனிகபிள் டிசீஸ்னால் ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ் ஒருத்தவங்கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு போகிறதெல்லாம் கம்யூனிகபிள். இந்த டிபி இன்ஃபெக்ஷன், கோவிட், இதெல்லாம் நான் கம்யூனிகபிள். என்கிட்ட அடுத்தவங்களுக்கு போகாது, ஆனால் எனக்கு வந்துடுது. ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப இது ஏன் வருது இல்லையா? வெளியிலேருந்து எந்த சோர்ஸும் எனக்கு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ என்னுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிவர்னு இல்லாமல் ஓவரால் அது ஒரு ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு கீ ரோல் தான் நான் நினைக்கிறேன். பிக்சர்ஸ் எல்லாம் வரும். இஃப் யூ கோ த்ரூ த 18 பிக்சர்ஸ் வேர்ல்டு வைடில் யாருமே ஒபீஸாக அவ்வளோ இருக்க மாட்டாங்க, எக்ஸப்ட் ஃபியூ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் தவிர்த்து. மற்றபடி ஒபீஸ் எந்த பிக்சரில், ஈவன் இந்தியாவில் உள்ள பல போஸ்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், அதில் பார்க்க எல்லாமே ஒல்லியாக தான் இருப்பாங்க. யாருமே பயங்கர ஒபீஸ் பீப்புள் பார்க்குறோம். ஆனால் இப்போ பார்த்தா பிஎம்ஐன்னு பார்க்குறப்ப ஸ்கூலில் ஒரு ஸ்க்ரீனிங் கேம்ப் நடத்தினாலே எல்லாத்துக்கும் பிஎம்ஐ கூட இருக்குது. சின்ன பசங்களாக இருக்காங்க, பையனும் பொண்ணும். ஸோ டெஃபினட்டாக இப்போ யோசித்து பார்க்குறப்ப இந்த பிஎம்ஐ இந்த வயசில் 10-15 வயசு பசங்களுக்கு இருக்கிறப்ப இவங்களுடைய லைஃப் இன்னும் இருக்குது, இன்னும் எவ்வளோ வருஷம் அவங்க வாழணும். அந்த டயத்தில் இந்த பிஎம்ஐயோட கேரி ஆகிறப்ப அந்த பிஎம்ஐ ரிலேட்டட் தாக்கம் மற்ற அதனுடைய எஃபெக்ட் ஆன் தி வேரியஸ் ஆர்கன்ஸ் டெஃபினெட்லி இட் வில் இன்வால்வ். ஆனால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதை பற்றி நாலேஜ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். So Pooja, you're also a mother and a women entrepreneur yourself, where you must be like super busy with doing so many things, balancing stuff here and there, and you also have a work-life balance happening. இப்போ டாக்டர் வந்து நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றியும் லைஃப் ஸ்டைல் பற்றியும் மேஜராக பேசினார் இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி உங்களோட லைஃப் ஸ்டைல், ஃபிட்னஸ் அதை மேனேஜ் பண்ணிக்கிறீங்க along with a serious career like that, and also taking care of serious issues, because you sort of take everybody's issue into you. நீங்கள் டிரெக்டாக தெரப்பி பண்ணலைனாலும் இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்குது அப்படிங்கிறது, யூஆர் இன் தட் ஸ்பேஸ். உங்களோட மென்டல் ஹெல்த்தை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? I think இப்போ lately I've been consciously making few effort in terms of sleep plan. Like actually I have a very bad sleep routine. அதே மாதிரி வந்துட்டு fitness and all, I'm just very on and off. இப்போ consciously I've made an effort at least ஒரு half an hour a day for myself, at least in silence, or weekly 3 times வந்து கொஞ்சம் any form of physical activity கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்றதுல I'm like very very serious about it. So balance right up போதான்னு தெரியல, but I'm slowly consciously making few efforts in the food that I'm eating. அது மாதிரி குட்டி குட்டி modification, and like doctor said, கண்டிப்பா லைஃப் ஸ்டைல் modification has a very big impact on any form of health. அது உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கலாம், மென்டல் ஹெல்த்தாக இருக்கலாம். அது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து ஓவர் நைட் சேஞ்ச் கிடையாது. ஐ திங்க் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அந்த ஒரு discipline for our body, for our health is extremely important. So I think that is for any health issues, lifestyle modification is ஒரு no say இது கண்டிப்பாக I think everyone should prioritize. டாக்டர், ஐம் ஷூர் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க on how do I keep myself sane, how do I eat properly, but then உங்ககிட்ட நான் கேட்குறேன், because you keep seeing stories, அதுவும் liver issues and a very advanced stage, you're listening to a lot of sad stories, going through something very very vulnerable when you listen to people and sort of observe. நீங்க எப்படி உங்களோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை ஆர் மென்டல் ஹெல்த்தை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறீங்க ஈவன் இன் த ஸ்பேஸ் ஆஃப் தட் கியோஸ்? பர்சனலாக நான் எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் நல்ல குட் ஸ்லீப் வேணும். ஓகே, ஈவன் தோ throughout the day we are exposing to get the various pressures and the workloads are there. So if you go to bed, ஒரு நைஸ் சவுண்ட் ஸ்லீப் இருந்தாலே போதும். ஒரு மெடிடேஷன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் பண்ணாலே அது வந்து நம்மளை ஃப்ரெஷன் அப் ஆகிக்கும். எப்பப்போ ஃப்ரீ டைம் இருக்குதோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்
2-3 minutes அது ட்ராவலாக இருக்கலாம் இல்லை ஃப்ரீயாக இருக்கலாம். அந்த இதெல்லாமே ஒரு மென்டலி அது வந்து நம்மளை ஒரு ஃப்ரெஷன் அப் பண்ணிடும். நம்ம அடுத்த ஒர்க்குக்கு நம்ம பாட்டுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். இதுதான் ஜஸ்ட் சிம்பிளாக நான் வந்து சொல்லணும்னா ஓகே சொல்ல வரும். எனக்கு அதை பற்றி ரொம்ப டீப்பாக நான் இந்த இவ்வளோ ஸ்டோரி லிசன் பண்ணுறேன், அப்சர்வ் பண்ணுறேன், எனக்கு மென்டலாக வந்து ஐ எம் கோயிங் த்ரூ திஸ் அப்படின்னே யோசிக்கல. ஐ திங்க் யூ ஜஸ்ட் யூனோ sort of deconnected or disconnected from it, just keeping you so sane. Probably it's just part of your job, right? எஜுகேட் பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த டிசீஸ் பற்றி நான் சொல்கிறப்பவே மென்டல் ரிலேட்டடு வந்து சம்திங் சைக்கலாஜிக்கலாக நான் சொல்லுவேன். ஐ எம் நாட் தி எக்ஸ்பர்ட் இன் த ஃபீல்ட், பட் ஆக்சுவலி நான் ரெஃபர் பண்ணிடுவேன். அந்த ஒரு பேஷண்ட்ஸ் ஒரு அவங்களுடைய ஃபேமிலி ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க, அது வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து டாக்டர் நீங்கள் டேப்லெட் தாங்க அதோட போதும் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஸோ நான் அடுத்த தடவை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் அவங்கள பாருங்க அப்படின்னு சொன்னாலும் மோஸ்ட்லி அவங்க வந்து இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டாங்க. அட் ஒன் பாயிண்டில் வந்து ஓகே டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க பார்ப்போம் ஒரு கன்சல்ட் பண்ணலாம். பட் மெயினாக இதை நாம் ப்ரிவென்ஷன் தான் முக்கியம். இது வந்து ஸ்கூல் லெவலில் கொண்டு போகிறது நல்லது. இந்த லைஃப் ஸ்டைல் இதை பற்றியோ மற்றதோ ஸ்கூல் லெவலில், ஏன்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அவங்க தானே. ஸோ அந்த இதுக்கு கொஞ்சம் சிலபஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து, எப்படி ஸ்கூலில் அந்த இந்த பிடி பீரியட் அப்படி இப்படின்லாம் இருந்தது. ஐ திங்க் இதெல்லாம் ஜஸ்ட்டு யூஸ்ஃபா கிடைச்சது. நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம வேரியஸ் மூலமாக அவேர்னஸ் கொடுக்கலாம், நம்ம அவங்கள சொல்லலாம். அதே மாதிரி கார்பரேட் லெவலில் அவங்கள எஜுகேட் பண்ணலாம். பட் ஸ்கூல் லெவல் கொண்டு போகிறது வந்து ஃபியூச்சருக்கு நல்லதுன்றது ஒரு ஐடியா. Okay, great. So Pooja, coming back to you. So when it comes to mental health issues or any other issue for that matter, of course, on the age group of ஒரு 25 to 35, அவங்க வந்து இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு ஒரு பர்சனிஃபிகேஷன் இருக்குது. இந்த பர்சோனாவில் இருக்கவங்க நிறைய வராங்க அப்படின்னு சொல்லி, அதையும் தாண்டி அந்த ட்ரெண்டையும் தாண்டி வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சனா இஸ் கம்மிங் அப்? Are there any kids? இல்லை ரொம்ப ஓல்டர் ஜென்ரேஷன் வராங்களா? Are you seeing any different-ஆன trend in people who come there? Yeah, of course. இப்போ வந்து நிறைய kids கூட வந்து we've been seeing parents are very much open. I think the upcoming generation, they're very open in terms of addressing few issues which weren't spoken number parents' generation. So இப்போ வந்து kids, a lot of people coming with behavioral issues வந்து because we have clinical psychologists also, assessments conduct பண்ணுறோம். So if we see kids within the spectrum, then we refer them to a proper center where they address it. But people are very much open. If you have old age, we have also clients who are like around 50s who come for couples counseling. So that is like now, that was very shocking to me. In fact, we've had a client from a board path, they were just curious what is happening and they want to take up couples counseling. Vanda, they've been very actively involved with us and they've been working for the past 3 months regular varanga and they find it very fascinating. So I've had a conversation with them in terms of what made you like, and the generation now idukana acceptance eppadi irukku kekkum. They said we've been watching a lot of things on social media, people talking about it. So adhu eppome curious ah irundhirukku. So veetukkitta irukanaala we want to give it a try. And they also say that it has been helping them. So I think that the trend it's very different from what it was 10 years ago. Mainly I think because of COVID, a lot of conversation about mental health and it's become very common now. So it's very subjective. Padmini, நம்ம ஒரு ஜென்ரேஷன் லவோ இல்லை வந்து ஒரு சொசைட்டியாக எல்லாருமே ஒரு ஆங்கிள் யோசிக்கிறாங்கன்னா கிடையாது. But the change is happening குட்டி இடத்துல. So I think the more number of people talk about it, the more number of awareness spreads because the need is there. அது சின்னவங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மோஸ்ட் காமன்லி பீப்புள் திங்க் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னா ஒர்க் ப்ரெஷர்னால வரும், இல்லை ஒரு சில டிப்ரெஷன் இருக்கணும், ஆன்சைட்டி இருக்கணும், அப்படி தான் யோசிக்கிறாங்களா அப்படியே. பட் பேரண்ட்ஸ் தீஸ் டேஸ் சின்ன வயசுலேயே அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு we've also had parents who've just send their kids ஒரு 10 வயசு குழந்தைங்க, they send them for child counseling. எந்த இஷ்யூ அந்த மாதிரிலாம் கிடையாது. They just feel that the child should have another person externally apart from the family member so that they can have a space to open up. So அது வந்து அவங்க இவர் சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் மெஷராக வந்து அவங்க இருக்கிறாங்க. They don't want illness to happen. So they're well aware about it. அவங்க வந்து நிறைய படிக்கிறாங்க, அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. So I think the change is slowly happening. But more and more awareness vara need is definitely there. So அப்பதான் the prevention is better than cure will raise when there's a lot of awareness. Right. Which is slowly happening. Great. So she was talking a lot about prevention, doctor. நம்மளும் முன்னாடி ரொம்ப ஹை லெவலில் பேசணும். பட் இப்போ நிஜமாவே எனக்கு ஃபியூச்சரில் எந்த லிவர் இஷ்யூஸும் வரக்கூடாது. ஏதோ ஐ ஹாவ் அ வெரி குட் லைஃப் ஸ்டைல், ஐ கோ டு தி ஜிம், ஐ டூ எவ்ரி திங் வெல், ஸ்டில் எனக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கூடாது. என்ன மாதிரி ப்ரிவென்ஷன்ஸ் நானும் என்னோட ஃபேமிலியும் எடுக்கணும்? ஸோ இந்த நான் ஆல்காலிக் இந்த லிவர் டிசீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப மோஸ்ட்லி நம்ம பேசுன மாதிரி ஃபேட்டி லிவர் தான். இதுக்கு நம்மளுடைய பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ்
அதை வந்து க்ளோஸ் டு 25-26 அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். ஸோ பிஎம்ஐன்றது நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ அந்த கூகுள் கால்குலேட் இருக்குது, நம்மளுடைய ஹைட்டு நம்மளுடைய வெயிட்டு அது போட்டால் அது வந்துடும். இப்போ பிஎம்ஐ வந்து 30+ அப்படின்னு இருந்தால் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் வாட் எவர் வி ஆர் பியாண்ட் தி எக்ஸ்பெக்டட் ஆர் த ஐடியல் பிஎம்ஐ, ஐடியல் பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கு வந்து டயட் மாடிஃபிகேஷன். ஸோ டயட் மாத்திரம் மாடிஃபை பண்ணால் பார்த்தாது, வி ஹேவ் டு டூ தி ரெகுலர் சம் சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ். அதுக்கு என்ன ரொம்ப ஹார்டெல்லாம் சிம்பிள் வாக்கிங் ஆர் ட்ரெட்மில், திஸ் கேன் ஆர் ஸ்விம்மிங், சம் ஆஃப் த சிம்பிள் ஆக்டிவிட்டி இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ. அதுலேயே வந்து வாட் எவர் த எக்ஸ்ட்ரா கேலரி வி ஹேவ் டெபாசிட் அதெல்லாம் பர்ன் அவுட் ஆயிடும். ஸோ அதான் நம்ம ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது பண்ணிட்டு இருந்தாலே மோஸ்ட்லி இந்த லிவர் ரிலேட்டட் இந்த டிசீஸ், கார்டியாக் டிசீஸ், ரெஸ்பிரேட்டரி, ஜாயின்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், த ஸ்லீப் பேட்டர்ன் அண்ட் த மென்டல் ஹெல்த். ஓகே, இது எல்லாமே ஒபீஸாக உள்ளவங்களுக்கு என்னுடைய அப்சர்வேஷன் நிறைய பேருக்கு மென்டல் இல்னஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், ஒபிசிட்டி இருக்கிறவங்க எல்லாம் இப்போ ஒரு குரூப்ஸ் ஒபிசி உள்ளவங்களோ நான் ஒபீஸ் குரூப் பார்க்குறப்ப மோர் பீப்புள் ஹேவ் ஸ்லைட்லி த மென்டல் ரிலேட்டட் இஷ்யூஸ். அது வந்து சைக்கலாஜிக்கலாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய பாடி நேச்சர்னால அவங்களால ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியாத இருக்கலாம். ஜாயிண்ட் பெயின் அந்த இது, அது ஒபீஸ் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஷார்ட் நெக் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரீத் பேட்டர்ன், ஸோ நைட்டு தூங்குறப்ப தி நீடு சம் பைட் பேப், இந்த மாதிரி சில சப்போர்ட்டிவ் தெரப்பி எல்லாம் தேவைப்படுது. அவங்களுடைய சேச்சுரேஷன் லெவல் போகிறப்ப நைட்டு எந்திரிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. ஸோ என்னுடைய இது வந்து பிஎம்ஐயை கரெக்டாக வச்சுக்கிறதுனால லிவர் டிசீஸை ஓரளவு நம்மளுக்கு கம்மி. ஸோ பிஎம்ஐ கொஞ்சம் வைக்கிறோம்னால எப்படி வைக்க போகிறோம்? டயட்டு. ஸோ டயட்டுன்னு பார்க்குறப்ப எனக்கு என் வீட்டில் எனக்கு மட்டும் சமைக்க முடியாது. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்கலி இன்வால்வ்ஸ் தி என்டையர் த ஃபேமிலி. ஸ்லோலி த கல்ச்சர் இஸ் கோயிங் டு தி மை ஃபேமிலி. ஸோ அவங்களும் அதே மாதிரி டைப் ஆஃப் ஃபுட்டு தான் எடுக்க போகிறாங்க. ஸோ தட் வில் மேக் தம் கம்ஃபர்டபுள். ஸோ நம்ம வந்து இப்போ நான் வந்து மோர் அண்ட் மோர் ஆஃப் ஹை கேலரி டயட் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக் மை பிஎம்ஐ வில் இன்க்ரீஸ். ஸோ அதே ஃபுட்டு தான் என் வீட்டில் உள்ள பசங்களும் எடுப்பாங்க. ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறது. அது எல்லாருமே பிஎம்ஐயை மெயின்டைன் பண்ணுறது மூலமாக இது ஓவரால் ஒரு ஜென்ரல் கான்செப்ட்னு நான் சொல்கிறேன். வீ கேன் ப்ரிவென்ட். இது நம்ம ப்ரிவென்ஷன் லிவரை நல்லா வைக்கிறதுக்குன்னு பார்க்குறப்ப இந்த வைரஸ் பார்க்குறோம், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், அது வராமல் இருக்க வேக்சின்லாம் போடலாம். ஆனால் ஐ திங்க் ஃபியூச்சரில் இந்தியாவில் அந்த வைரஸ் அந்த இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல் த கிட்ஸ் ஆர் கெட்டிங் நவடேஸ் தி ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் ஈவன் அட் பர்த் இட் செல்ஃப் அலாங் வித் போலியோ. ஸோ ஃபியூச்சரில் அது இருக்காது. எல்டர்லி குரூப்ஸில் வந்து ஸ்டில் வி ஆர் சீயிங் எப்படி போலியோ வந்து கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் எராடிகேஷன் லெவலில் போயிடுச்சு. பட் பார்த்தா ஒரு 60 வயசு ஒருத்தவங்களை போலியோவில் நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த சமயத்தில் பிறந்தப்ப அவருக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ பி வைரஸும் நாங்கள் ஏஜ்டு பீப்புளுக்கு பார்க்குறோம். 50 வயசு 60 வயசு முன்னாடி அவங்க பிறத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வைரஸ் அவங்க பாடியில் போயிருக்கு. ரீசெண்டாக நாங்கள் பார்க்கறதில்ல. ஸோ அஃப்கோர்ஸ் ஆல்கஹால் அதை வந்து தே ஹேவ் டு ரெடியூஸ். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஹெல்த்தி லிவராக வச்சுக்கலாம். நாட் ஒன்லி ஹெல்த்தி லிவர், மென்டலி ஆல்சோ ஃபைன். I think from both the perspective, right, though both of you come from completely different sides, I think sleep, food, அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் அது வந்து அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. லிவராக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், ஒபிசிட்டி, எவ்ரி திங் இது ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி. த வெரி பேசிக் ப்ரைமரி திங் இஸ் ஈட்டிங் ப்ராப்பர்லி, ஈட்டிங் ஹெல்த்தியாக, ஸ்லீப்பிங் ப்ராப்பர்லி. ஐ திங்க் இட்ஸ் ஆல் வெரி காமன். ஸோ வாட் யூ சே as a closing note on how we could probably plan, eat and keep ourselves fit mentally and physically, doctor? இது நான் முதல் சொன்ன மாதிரி அந்த பிஎம்ஐ மெயின்டைன் பண்ணுறது ஃபுட் ஐட்டம்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் அது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறப்ப இப்போ நிறைய பேர் வந்து ஆர்கானிக் தான் சாப்பிடணும். மேபி I'll put the question this way. இப்போ வந்து நிறைய ஆர்கானிக் தான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி கடையில் தான் வாங்கணும், அப்படி நிறைய ட்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஐ டோன்ட் நோ ஹவு ட்ரூ இட் இஸ். ஸோ நீங்கள் இந்த டாக்டர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரெண்டை பற்றி? இல்லை, எனக்கும் அது கரெக்டாக தெரியாது. ஏன்னா ஆர்கானிக்ன்றது நல்லதுன்னு தெரியுது. ஓகே, பிகாஸ் இந்த நிறைய பார்க்குறோம் பெஸ்டிசைட்னுடைய எஃபெக்ட் வந்து எல்லாமே ஹெல்த் ரிலேட்டட் வருது. பட் ப்ரூஃப் இருக்கா சயின்டிஃபிக்கான்னு பார்க்குறப்ப ஓவராலாக அது ஏன்னா அதெல்லாம் அப்போ அபான் பண்ணணும் ஆக்சுவலி அந்த. பட் அது ரிலேட்டடாக இன்னும் வந்து நம்மளுக்கு தெரியல. ஓகே, ஸோ பட் இன் ஜென்ரல் ஹெல்த்தி டயட்டுன்றது இந்த ஃப்ரூட்ஸு, சாலடு அண்ட் ஹை கேலரி டயட்ஸு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. ஸோ ஹை கேலரினா இந்த காலத்தில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, பட் குறைச்சிக்கலாம். ஸோ டெய்லி
போய் எடுத்துக்கிறது பதிலாக ஓகே ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறது சாப்பிட்றது ஹை கேலரி டயட் அது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸுக்கு வேணால் நம்ம வந்து வி ஹேவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நிறைய சாப்பிட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. So, Pooja, you are in the mental health space where what are the things you would advise to keep your mental health in place? Like, என்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் தெரப்பி போகிறது இஸ் ஒன் சைட் ஆஃப் இட். பட் நான் வீட்டில் இருந்தே என்னோட மென்டல் ஹெல்த்தை எந்த மாதிரி பார்த்துக்க முடியும்? I think probably so one main thing that I would probably first say is learning to say no. I think நம்ம ரொம்ப வந்து கஷ்டப்படுற விஷயம் வந்துட்டு how do you say your perspective, how do you like put things in place. So learning to say no gracefully, probably understanding yourself better, அதுக்கு தான் therapy again helps you. Why do you feel certain way, what are you expecting? Illness எல்லாம் தாண்டி why do we talk therapy as wellness analyst? Because it will help you understand who you are as a person. And small things in terms of taking care of your physical health also plays a lot of role in terms of mental. So just being physically active. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் நம்ம எல்லாருக்கும் everything is digital, everything is ஒரு பிளேஸ் உட்காந்தாலே எல்லாம் நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும். So half an hour a day just making sure நீங்கள் வந்து ஜிம்முக்கு போல இது பண்ணணும், whatever works for you. That also helps. And sleep especially. I think most of us struggle today with having a sleep routine. So at least ஒரு 6 hours or 7 hours of ஒரு sound sleep is வந்து extremely important. ஸோ நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு மாடரேஷனோடையோ ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்னோடையோ if you keep practicing on a day-to-day basis, everything slowly adds up to your mental health. So just taking care of whatever you do, a little mindfully focusing on your health will add up to your mental well-being as well. Thank you so much, Pooja, and thank you so much, doctor, for joining me today. Talking about mental health and liver. I didn't know it will have so many correlations, but it looks like it was so related and related to so many other things also. I'm very sure it's going to be super helpful for a lot of people who watched it. Thank you so much, both of you. Thank you.